அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது. அங்கே பாருங்க மலை ஃபுல்லாக மலை அடிவாரம், அப்படியே சுற்றி பனை மரம் தென்னை மரம். இங்கே பாருங்க ஒரு அருமையான ஒரு குடிசை வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க, வந்து பாருங்க. அருமையான ஒரு சின்ன குடிசை வீடு, வெயில் காலத்தில் அப்படியே கூலிங்காக தான் இருக்குது. நல்லா பாருங்க, நான் உள்ள உங்களுக்கு காட்டுறேன், உள்ளே வந்து பாருங்க. பாருங்க எல்லாம் மருந்து அடிக்கிறதுக்காக, உள்ள செடிக்கு மருந்து அடிக்கிறதுக்காக மிஷின் இருக்குது. எப்படி ஓலையை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. உள்ள வந்தாலே அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க, சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படியே பாருங்க கிணறு தண்ணி எப்படி அருமையான தண்ணி இருக்கு உள்ள. ஆன் பண்ணிக்கலாம், தண்ணி பாருங்க சூப்பரான தண்ணி. அப்படியே இங்கே மாமரம் பக்கத்துலேயே நெல் பாருங்க, அறுவடைக்கு தயாராக இருக்குது நெல். ஃபுல்லா கதிர் பறிஞ்சு பாருங்க, கதிர் பறிஞ்சிருக்கு, அப்படியே ரெடியா அறுவடைக்கு ரெடியா இருக்குது. சுத்தி வயல், ஒரு அருமையான லொக்கேஷனுங்க. நல்ல ஒரு சுத்தமான காத்துங்க. நம்ம எவ்வளோதான் சம்பாரிச்ச பணம் சேர்த்தாலும் சரிங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கை யாருக்குமே அமையலைங்க. ஆனால் இப்படி ஒரு ஏரியா மட்டும் கிடச்சிச்சுன்னா உங்களை மாதிரி ஒரு கொடுத்து வச்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. எல்லோரும் வீடியோ போடும்போது நல்லா ட்ரெஸ்ஸை நீட்டாக போடுவாங்க. நான் ஏன் இப்படி பனியனில் வந்திருக்கேன்னா, இந்த மாதிரி ஏரியா எனக்கு பிடிச்ச ஏரியா. நான் காட்டில் வேலை செய்யும்போது இப்படி தான் இருப்பேன் பனியனோட, அதனால் அப்படி வீடியோ போடுறேன். எனக்கு உண்மைக்கே பிடிச்ச மாதிரி என்னோடய கனவு வாழ்க்கை இப்படி ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறேன். தம்பியை ஒரு இடம் பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி ஒரு இடம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நன்றி மக்களே.